பைஉல் மத்ஊமி உணவு இருப்பது, பில் மத்ஊமி உணவுக்கு உணவு இருப்பது, அவ்வல்லது நக்குதி பின் நக்குதி பணத்திற்கு பணத்தை விற்பது. இப்போ இஸ்தரத்து சர்த்திடப்படும் ஃபீகி அதிலே சராசத்து மூன்று சரத்துகளே சர்த்திடப்படும். ஒன்றாவது ஹுலூலு, ரெண்டாவது தகாபுலு, மூணாவது மாசலத்து. இதை இத்தகத ஒன்றுபட்டால் ஜின்சன் இனத்தால் ஒன்றுபட்டால் அதிலே இந்த மூன்று சரத்துகளையும் சர்த்திடப்படும். அர்ஜின் பி அரிசியை கொண்டு அரிசியை விற்பதைப் போல, தஹபின் பி தஹபி தங்கத்தை கொண்டு தங்கத்தை விற்பதைப் போல. அப்படி அரிசியை கொண்டு அரிசிக்கு அரிசி, தங்கத்துக்கு தங்கம் அப்படி இனம் ஒற்றுமையாக இருந்தால் அது மூன்று சரத்துக்களை சர்த்திடப்படும். ஒன்றாவது ஹுலூலு, ரெண்டாவது தகாபுலு, மூணாவது மாசலத்து. அடுத்தது சர்த்தானி ரெண்டு தான் சர்த்திடப்படும். எப்போ அந்த ரெண்டு சர்த்து என்னன்னா ஹுலூலு தகாபுலு. ஒன்றாவது வந்து ஹுலூலு, ரெண்டாவது தகாபுலு. இதை இஹ்தலஃபா மாறுபட்டால் ஜின்சன் இனத்தால் மாறுபட்டால் கல் புர்ரி பார்லியை போல, புல் அரிசிக்கு பார்லியை விற்பதைப் போல, தஹபின் ஃபில்லத்தி வெள்ளிக்கு தங்கத்தை விற்பதைப் போல இனம் மாறுபட்டால் அதில் ரெண்டு நிபந்தனைகளை சர்த்திடப்படும். அந்த ரெண்டு சர்னா ஒன்றாவது ஹுலூலு, ரெண்டாவது தகாபுலு. ஃபைதா இஹ்தல்ல கலைந்து விட்டால் சர்த்துன் மின் ஹாதி சுருத்தி இந்த சரத்துகளிலிருந்து ஏதேனும் ஒரு சரத்துகள் கலந்து விட்டால் ஹருமல் பை வியாபாரம் ஹராமாகிவிடும். லிமா ஒன்றின் காரணத்தினால் ஃபீகி அதில் இருக்குமே மினரிபா வட்டி இருக்குமே அந்த ஒன்றின் காரணத்தினால் வியாபாரம் ஹராமாகிவிடும். வலிதா இதன் காரணத்தினால் சும்மிய சொல்லப்படுகிறது குல்லு மினல் மத்ஊமி உணவிலிருந்து ஒவ்வொன்றும், நக்குதி பணத்திலிருந்து ஒவ்வொன்றும், ரிபவியன் வட்டி என்று சொல்லப்படுகிறது. ஃபைதா பி மத்ஊமின் பி கெய்ர் மத்ஊமின் உணவுக்கு உணவு அல்லாததை விற்றால், அவ்வல்லது நக்குதின் பி கெய்ர் நக்குதின் பணத்துக்கு பணம் அல்லாதை விற்றால், லம் இஸ்தரத்து செய்யும் அதில் எதையும் சரித்திடப்படவில்லை. மின் ஹாதி சுருத்தில் மதுக்குருத்தி மேற்கூறப்பட்ட எந்த சரத்துகளையும் அதில் சரித்திடப்படவில்லை. நஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். பை இல் ஹம்ரி சாராயை விற்பதை தடுத்தார்கள். உங்கள் மைத்தத்தி இறந்தவற்றை விற்பதை தடுத்தார்கள். வல் ஹின்சீரி பன்றியை விற்பதை தடுத்தார்கள். வஸ்னாமி சிலைகளை தடுத்தார்கள். வாணி சமையல் கல்வி நாயுடைய கிரயத்தை தடுத்தார்கள். நாயுற்ற கிரயம் அதை தடுத்தார்கள். வல் மஹரில் பகியி மஹர் அநியாயமான மகரை தடுத்தார்கள். வல் ஹுல்வானில் காஹினி காஹின்னா ஜோசியம் சொல்லுவான், ஹுல்வான்னா அதில் கிடைக்கிற பணம், ஜோசியம் சொல்லி கிடைக்கும் பணத்தை தடுத்தார்கள். வன் பை இல் ஹசாத்தி ஹசாத்துனா வந்து கூழாங்கற்கள், கூழாங்கற்களை விற்பதை தடுத்தார்கள். ஏன் கூழாங்கல் விற்கிறத தடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சு அது கிட்டத்தட்ட அந்த வளையத்தை வீசுகிற மாதிரி தான். அது கூழாங்கல்ல வீசி அந்த காலத்தில் வந்து ஒரு வியாபாரம் நடந்திருக்கு. வன் பை இல் கரரி மோசடி வியாபாரத்தை தடுத்தார்கள். வன் அஸ்பில் ஃபஹுல் அப்படின்னா வந்து அது ஒரு சனைக்கு விடுறது. அப்போ நான் சொல்கிறேன். வன் பை இல் உர்பானை தடுத்தார்கள். பையுல் உர்பான் அப்படி என்ன அப்படின்னா ஒரு முதல்ல காசை கொடுத்துடணும், காசை கொடுத்துட்டு வியாபாரி தர்ற பொருளை வாங்கிக்கணும். தர பொருள் பிடிக்கல அப்படின்னா அவ்வளோதான், அந்த பொருளை வியாபாரி எடுத்துக்குவான், காசையும் தரமாட்டான். அப்போ இந்த மாதிரி வியாபாரத்தை என்ன பண்ணாங்க, அப்போ என்ன இது என்ன வாங்குறேன்னே தெரியாமல் காசை கொடுத்துட்றது. காசை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, பொருள் கைக்கு வரும், கைக்கு வந்தால் நமக்கு அந்த பொருள் தேவையில்லாத பொருளாக போயிடும், இல்லாட்டி நமக்கு பிடிக்காத பொருளாக இருக்கும். இதை நம்ம வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அவனு விட்டுட்டு போயிடுவான். அப்போ இது ஒரு ஏமாத்து வேலை தானே. அப்போ இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது. அப்போ ஒரு பொருள் என்னானே தெரியல, ஏதோ ஒன்று வாங்க போகிறோன்னு காசை கொடுத்துட்றது. காசை கொடுத்துட்டு வர பொருள் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையிலே பயன்படாத பொருளாக இருக்கும். அப்போ இதுக்கெலாம் வந்து உதாரணத்தை தேடணும், இந்த நவீன காலத்தில் எந்த மாதிரி நடக்குது என்ன அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி உர்பான் ஒரு முதலீடை கொடுத்துட்டு என்ன பொருளை வாங்க போகிறோன்னே தெரியாமல் முதல்ல கொடுத்துட்டு காசை வாங்கினவன் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து இதான் நீ கொடுத்த காசுக்கு அப்படின்னு சொல்லிடுவான். அது நமக்கு பிடிக்காம அந்த பொருளை திரும்ப தூக்கி போட்டுருவான், இல்லாட்டி வாங்க மாட்டான். இப்போ திரும்ப காசை அவன் தரமாட்டான். இப்படிப்பட்ட வியாபாரம் ஹராம். வன் பை இஸ்திமார் பழங்களை விற்பது ஹத்தா எபுது சலாஹா
அது வந்து எபுது நெருங்கும் வரை சலாகுகா அதனுடைய எபுதுவ சலாகுகா அது எந்த சலாகுகானா ஒரு இணக்கம் அதனுடைய நல்லது அதனுடைய நல்லது அதனுடைய குணம் நல்லது கெட்டது அந்த பழம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படுத்தும் வரை வெளியாகும் வரை ஒரு பழத்தை பற்றி தெரியும் வரை அந்த பழத்தை விற்கிறது ஹராம். அப்போ பழம் எப்படி ஆகும் என்ன ஆகும் முத்திருக்கா பழுத்திருக்கா பழுக்குமா இல்லாட்டி பூலியை கொட்டிடுமா அப்படின்னு தெரியாமல் பழத்தை வாங்கிறது ஹராம். பை இல் இனபி திராட்சை பழத்தை வாங்குவது ஹராம். ஹத்தம் எஸ்வத் அது கருப்பாகிறதுக்கு முன்னாடி மங்களாக இருக்கப்போ அந்த திராட்சை பழத்தை வாங்குறது ஹராம். பை இல் ஹப்பி விதையை வாங்குவது ஹராம். விதையை விற்பது ஹராம். ஹத்த எஸ்தத் அது வந்து முத்துவதற்கு முன்னால் விதையை விற்பது ஹராம். பை சவிசி லைச இந்த தன்னிடம் இல்லாத ஒரு பொருளை இருப்பது ஹராம். பை என வியாபாரம் சவிசினா ஒரு மனிதன் ஒன்றை லைச இல்லையே இந்த அவனிடம் இல்லையே அந்த ஒன்றை இருப்பது ஹராம். நாங்கள் சமீபத்தில் ஒரு வண்டி எடுக்க போனோம். வண்டி OLXில் பார்த்தோம்னா வண்டி வந்து 12 லட்ச ரூபா போட்டிருந்தேன். கடைசியில் அதே வண்டி வேறு ஒரு இடத்துல இருந்துச்சு. நாங்கள் அங்கே போய் வாங்கிட்டோம். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா OLXில் ஒரு ஆள் போட்ட விளம்பரத்தை எடுத்து அவர் 11 லட்சத்துக்கு போட்டிருக்காரு. இன்னொருத்தன் வந்து அந்த விளம்பரத்தை மட்டும் ஃபோட்டோவை மட்டும் எடுத்து அவன் வேறு ஒரு ஐடியில் 12 லட்சம்னு போட்டான். அப்போ காரு இவன்கிட்ட இல்லை, காரு ஓனர்கிட்ட இருக்குது. விளம்பரத்தை அவன் செய்கிறான். அந்த விளம்பரத்தை நம்ம பார்த்துட்டு கேட்குறோம் எவ்வளோ காரு அப்படின்னு. 12 லட்ச ரூபா கொடுங்க அப்படிங்கிறான். 12 லட்ச ரூபா கொடுத்தாச்சு அப்படின்னா மட்டும் காசை வாங்கிக்கிட்டோ இல்லாட்டி காசு அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டோ அந்த வண்டி விற்கிறவட்ட போய் காசை வாங்குவான். வண்டியை வாங்கிட்டு வந்து விற்பான். அதாவது ஒரு ஆள் போட்ட விளம்பரத்தை இவன் அந்த விளம்பரத்தை பார்த்து அதை விட அதிகமான வந்து காசை போட்டு இவன் வேறு ஒரு விளம்பரம் பண்ணி அந்த ஆள் இவனை பார்த்து இவன்கிட்ட போய் காசை கொடுத்து வாங்கி அப்போ இவன் கையில் பொருளே இல்லை, இல்லாத பொருளுக்கு விலை போட்டு வேறு ஆள் கையில் இருக்கிற பொருளுக்கு விலை போட்டு அது காசு அட்வான்ஸாக கையில் வந்தோடனே திரும்ப போய் வாங்கி விற்கிறானுங்க. இந்த மாதிரி செய்கிறது ஹராம். அதாவது சிம்பிளாக சொல்கிற குழப்புற மாதிரி இருக்குது பேச்சு. பை சவிசி மாலை தன்னிடம் இல்லாத ஒரு பொருளை விற்பது ஹராம். கைக்கே வரல அதுக்கு விலை பேசி முடிச்சு வச்சுட்டு அப்படி பேசுகிறது ஹராம். விற்கணும்னா அந்த பொருளை கையில் இருக்கணும். பை தைனி ஃபில் பை அத்தின் சலஃபின் பை இன் பை தைனி ஃபி பை அத்தின் சலஃபின் பை இன். ஓகே, இதுவும் புரியல, கேட்டு சொல்கிறேன், நீங்கள் நோட்டில் எழுதிக்கிங்க. ஓகே, அடுத்து எஹ்ரும் ஹராமாகும் பை உன் வியாபாரம். ஃபர்ரிக்கு பிரிக்கப்படும் பைன பஹீமத்தி விலங்குகளுக்கு மத்தியில் வலதிகா அந்த விலங்குகளுக்கும் அந்த குட்டிக்கு மத்தியில் பிரிக்கப்படுமே அந்த வியாபாரம் ஹராமா. அல்லது எப்படிப்பட்ட குட்டி என்றால் லம் எஸ் தகுனி அன் உண்மைகி தேவையற்று ஆகவில்லையே அன் உண்மைகி தாயை விட்டு தேவையற்று ஆகவில்லையே அப்படின்னா தன்னுடைய தாய் இருந்தால் தான் அது இனிமேலுக்கு வளரும் அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி குட்டியையும் அவனுடைய தாயையும் பிரிப்பது ஹராம். பை விற்பது இன் சிலவற்றை மிம்மன் ஒன்றிலிருந்து தான் இவ்வளவு அறியப்படுமே அன்னகு நிச்சயமாக அதுவாகிறது. எஸ் தகுதிமுகு அது உதவி செய்யும் ஹிதுமத் செய்யும் மசியத்தி பாவம் பெறுவதிலே உதவி செய்யும் என்றிருந்தால் அப்படிப்பட்டது இருப்பது ஹராம். உதாரணமாக கத்தீபின் மிம்மனி தையுபிகி சனம் மண்ணை விற்பது. மிம்மன் ஒன்றிலிருந்தால் தையுபிகி சனம் அதை கொண்டு சிலைகள் செய்யப்படுமே அப்படிப்பட்ட மண்ணை விற்பது. அப்போ ஒரு பொருளை விற்கிறோம், அந்த பொருளை விற்கிறது மூலமாக அது கெட்டதுக்கு பயன்படும் அப்படின்னா அந்த பொருளை விற்கக்கூடாது. இப்போ மண்ணை விற்கிறோம், அந்த மண்ணை வச்சு செங்கல் செய்கிறதுக்கு வாங்குறாங்கன்னு தெரிஞ்சால் அதை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நம்ம கொடுத்துட்டோம், அவங்க செங்கல் செய்வாங்க தான் கொடுக்குறோம், ஆனால் அவங்க சிலை செய்கிறாங்கன்னு அப்போ பிரச்சனை இல்லை. சிலை தான் செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறப்ப அப்போ மண்ணை விற்கிறது ஹராம்.
அதே போல் தான் கடையில் சிகரெட் விற்கிறது அப்படி தான். நம்ம உடம்பு கெட்டு போகும்னு தெரியுது. அப்போ சிகரெட்டு, உடம்புக்கு கெடுதலான பொருள், புகையிலை, இது எல்லாத்தையும் விற்கிறது ஹராம் தான். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து அவன் உடம்பை கெடுக்குதுன்னு தெரியுது. அப்போ தெரிஞ்சே அதை விற்கிறோம். இப்படி செய்யக்கூடாது. இந்த கணக்கில் தான் அது வரும். அடுத்து ஆமீன் உணவு மிம்மன் ஒன்றில் இருந்தும் யக்குலுஹு அதை சாப்பிடுவார்கள். நஹார் ரமலான் ரமலானுடைய பகல் பொழுதிலே அதை சாப்பிடுவார்கள் அப்படின்னு தெரிஞ்சால் அப்படிப்பட்ட உணவு வந்து என்ன ஹராம். அப்போ நம்ம சாப்பாடு எடுத்துக்கிட்டுருக்குறோம். இப்போ இது வந்து இப்போ ரம்ஜான் மாதமாக இருக்கும், பகலில் தான் சாப்பிட போகிறான்னு தெரிஞ்சால் அப்படிப்பட்ட அந்த சாப்பாடு அப்போ அந்த நேரத்தில் வைக்கிறதும் ஹராம். யுஹ்ரமும் ஹராமாக்கப்படும். இஹ்திகாருல் கூத்தி அதை உணவை பதுக்குவது. ஏற்கனவே ஒரு இடத்துல இஹ்திகார்னு வந்தப்போ நாங்கள் வந்து மோனோபோலி அப்படின்னு சொன்னேன், ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சொன்னேன். அப்போ அந்த இடத்துலையும் திருத்தணும், திரும்ப ஒரு கிளான்ஸ் பார்த்து எங்கே தப்பாக இருக்கோ அதை திருத்தணும். அந்த பதுக்கல் உணவை பதுக்குவது ஹராமாக்கப்படும். சவுமுன் அல சவுமி ஆகர பகுத தகர்ருரி சமனி வன் நஜசு வகுவ யசீத சமனி லெகுத கைருஹு சவுமுன் விளையாட்டம் செய்வது. சவுமின் அலா சவுமின் விளையாட்டத்தின் மீது சவுமுன் அலா சவுமின் ஆகர பகுத தகர்ருரி சமனி விலை இன்னவென்று உறுதிப்பட்ட பின்னால், தகர்றன்னா உறுதிப்படுறது, சமன்னா விலை, விலை இன்னதென்று உறுதிப்பட்ட பின்னால் அப்போ விலையின் மீது விலையேற்றம் செய்வது. நஜிசு அப்படின்னா வஹுவ யஸீத அதிகமாக்குவது, சமனி விலையிலே, யஹ்த கைருஹு மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக விலையிலே அதிகம் செய்வது. இப்போ ஏலம் விடுவாங்க. ஏலம் விடுறப்ப ஒரு பொருள் 50,000 அப்படின்னா, அது மதிப்பு 50,000 அப்படின்னா அதை 70,000 ஆக்கணும் அப்படிங்கிறதான் சில ட்ரிக்கை வச்சுருப்பாங்க. அவனுக்குள்ளேயே சம்பளத்துக்கு ஆள் பேசிக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நம்ம 50,000 வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து 60,000ம்பாங்க, 70,000 அப்படிம்பாங்க. அதெல்லாம் வாங்குகிற ஆள் இல்லை, இங்கே விற்கிற ஆள், செட் பண்ணி வச்ச ஆள், சும்மா வாங்குகிற எண்ணம் இல்லாமல் விலையை உயர்த்தி விடுவான். அப்போ ஏமாத்துறதுக்காண்டி இது ஒரு சதியை, இப்படி மக்கள் வந்து இது பொருள் எவ்வளோ இருக்குமோ அப்படின்ட்டு வந்து மக்கள் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சதி பண்ணுறது. இப்படி சதியினால் விலையேற்றத்தை உண்டு பண்ணுறது. இதுக்கு பேர் வந்து நஜஸ் என்பது அதுவாகிறது. எஜீத அதிகமாக்குவது சமணி வியாபாரத்திலே, யஹ்த கைரு மற்றவர்களை மோசடி செய்வதற்கு, யஹ்த அப்படின்னா மோசடி செய்வது, கைரு மற்றவர்களை மோசடி செய்வதற்காக விலையை அதிகப்படுத்துவது. அப்போ இதுவும் இந்த மாதிரி வியாபாரி எல்லாம் வந்து ஹராம். அப்போ இந்த பாடத்தில் வட்டியுடைய 3 வகையை சொல்லியிருக்கிறாங்க. 4 வகைன்னு சொல்லிவிட்டு 4வது வகை எதுன்னு காணோம். 2வது இந்த வட்டியுடைய வகைக்கெல்லாம் உதாரணம் எஜுகேஷன் போர்ட்லேருந்து கேட்டிருக்கிறேன். 3வது இந்த பணத்தை கொண்டு பணத்தை இருப்பது, உணவுக்கு உணவு இருப்பது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது ஹுலூலு, தகாபுலு, மாசல். தகாபுல்னா தெரியுது, மாசல்னா தெரியுது. ஹுலூலுங்கிற அந்த ஒத்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியல. அந்த ஹுலூலுங்கிற ஒத்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் அந்த பாராவே வந்து நடத்த முடியாமல் இருக்குது. படிக்கிறது மட்டும் விஷயம் இல்லை, படித்தா புரியணும்ல. இப்போ படிக்க முடியுது, அர்த்தம் வைக்கிறதுங்கிறது விஷயம் இல்லை, புரியணும். அதில் வந்து தெளிவாக கேட்டிருக்கிறேன். அதில் கேட்குறவர்களும் தெரிஞ்சதை எழுதுங்க. வாக்கியத்தினை எழுதி முடிச்சிருங்க. வாக்கியத்தினை எழுதி முடிச்சுட்டு உதாரணம் எழுதுறதுக்கு இடத்த விட்டு வைங்க. உதாரணம் கிடச்ச பின்னாடி மீதி அங்கே எழுதிக்கலாம். பரீட்சையில் கேட்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது, இந்த படத்தில் வந்து கேட்டால் நம்ம ஒன்றும் தெரியாமல் இருந்துடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி எழுதி வச்சுருங்க. சரி, ஓகே. இந்த படத்தில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கிளியர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.